நீ நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, அணுவ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சுந்தரி பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ, அது டைரக்ட்டா கொடுமைப்படுத்தாம இன்டைரக்ட்டா பண்றாங்க. அணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சமைச்சிருக்காங்க இல்லையா? ஸோ, அணுவோட சமையல சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே அணுவ ரொம்பவுமே பாராட்டுறாங்க. இது சுந்தரிக்கு மேலும் கோவத்த தான் உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா போயிட்டு அணு ஹால்ல உட்காந்துருக்கிறாங்க. "நீ என்ன அதுக்குள்ள உக்காந்துட்டியா? உன்னைய பாரு என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வேலைய குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா இருக்கிற பாட்டில தூக்கி போட்டு உடைச்சு அத கிளீன் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க கடைக்கு வந்திருக்கிற நம்ம அபி எப்படியாச்சும் அணுகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அணுவோட ஃபோனுக்கு ஃபோன் பண்றாங்க. அதுவும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நம்ம குட்டி பாஸுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. கடைசியா வேற வழியே இல்லாம ராகவுக்கு ஃபோன் பண்ணி வெளிய வர சொல்றாங்க. ஸோ வெளிய வந்து ராகவ் கிட்ட நம்ம அபி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சுந்தரி பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க எல்லாருமே வந்துடுறாங்க. நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, உங்க அப்பா என்னமோ பெரிய இவரு மாரி பேசிட்டு போனாரு. இதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டோம்னு, அப்புறம் எதுக்கு நீ வந்த? அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஒண்ணும் வீட்டுக்குள்ள வரலையே, என் கடைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அபி பதிலுக்கு பதில் பேச, பிரச்சனை அப்படியே பெருசாகுது. அங்க வர்ற நம்ம ராகவோட பாட்டி இருந்துக்கிட்டு, அவ கடைக்கு தானே வந்திருக்கா. அவ எதுக்கு போகணும்? அவ அக்ரீமெண்ட் போட்டிருக்கா. அவ வேலைய பார்த்துட்டு அவ பாட்டுக்கு போகட்டும். நீ உள்ளார போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உள்ளார போகும்பொழுது, நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா, அணுவுக்கு பிளைன் கிஸ் குடுக்குறாங்க. ஆனா, அது அபி கவனிக்கல. நம்ம ராகவ் கவனிச்சிடுறாரு. ஸோ, ராகவுக்கு கிஸ் குடுத்த மாதிரி ஆயிடுது. ஆனா, நம்ம ராகவ் தான் ரொம்ப புத்திசாலியாச்சே. நமக்கு எங்க இவளா குடுக்கப் போறா? அப்படின்னு சொல்லிட்டு, அணுவ கூப்பிட்டு, அப்புறம் அபி என்னமோ சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம அணு திரும்புறாங்க. அப்ப திருப்பியும் நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா, அணுவுக்கு ஒரு கிஸ் குடுக்குறாங்க. ஸோ, இன்னிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.